போறா பாரு, மனசு ஃபுல்லா வஞ்சத்தை வச்சுக்கிட்டு என்னமோ நல்லவ மாதிரி பல்ல காட்டிக்கிட்டு போறா. இவிய பல்ல காமிச்சோன்னா இவியல நல்லவன் நினைச்சுக்கிடுவோன்னு நினைச்சுக்கிட்டா போல இருக்கு. யார பழனி சொல்ற? இந்த வீட்டுல நான் வேற யார சொல்ல போறேன்? எல்லாம் அந்த மீனாட்சியை தான் சொல்றேன். அவ அம்மைக்கு எப்படி கீழ்த்தரமான புத்தியோ அதே புத்தி மாவா அப்படியே வந்து வச்சிருக்கா. சும்மாவா சொன்னாவ தாய போல பிள்ளை நூலை போல சேலன்னுட்டு. பழனி அப்படிலாம் சொல்லாதம்மா. அவ அந்த மாதிரி பொண்ணுலாம் கிடையாது. என்னன்னே உன் மருமகளுக்கு என்னமோ சப்போர்ட் பண்ணி பேசுன மாதிரி இருக்கு. முன்னாடியெல்லாம் அவ பேர சொன்னாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுவ. இப்ப அவளுக்கு சாதகமா பேசுற. அப்ப அவ மேல இருந்த அபிப்பிராயத்துல அப்படி பேசிட்டேன். இப்ப கொஞ்ச நாளா அவன் நடவடிக்கைகளும் செயல்பாடுகளையும் கவனிக்கும் போதுதான் எங்க நான் தான் அந்த புள்ளைய தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கணும்னு எனக்கு தோணுதுமா. அந்த புள்ள பண்ண ஒரே தப்பு நேரங்காலம் தெரியாம ஒரு வரமுறை இல்லாம இந்த வீட்டுக்குள்ள வந்ததுதான். அதனால பல பிரச்சனைகள் குழப்பங்கள். ஆனா அதை தவிர அந்த பிள்ளை யாருக்கும் மனசால எந்த கெடுதலையும் நினைச்சது இல்லம்மா. நாங்க யார் யாரோ என்னென்னமோ அந்த பிள்ளைய பேசியிருக்கோம். ஆனா ஒரு நாள் கூட எங்களை எதிர்த்து நின்னோ மறுத்து பேசுறதோ கிடையாதுமா. அவங்க அம்மா வட்டம் கிடையாது பழனி, வப்ப நாட்டம். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் அப்பா ஒரு நன்றி கெட்டவனாவே இருந்தாலும் அடிப்படையில கொஞ்சம் அன்பானவன் தான். அந்த மாதிரி தான் இந்த பிள்ளையும். எல்லாருக்கிட்டையும் நல்லா அன்பா பாசமா பழகிற குணமா. நாம சிடு சிடுன்னு இருந்தா கூட அது சிரிச்சுக்கிட்டே தான் பேசும். இப்ப கூட பாரு, நீ மூஞ்ச தூக்கி வச்சுட்டு சிடு சிடுன்னு தான் பேசுன. ஆனா எவ்வளவு கரிசனமா உங்ககிட்ட வந்து விசாரிச்சது. பழனி, இனிமேல அந்த பிள்ளை அப்படிலாம் சொல்லாத. ஏனே அப்ப என் பொண்ணு முத்தழக விட உனக்கு மீனாட்சி பெரிய இவளாயிட்டாளா? பழனி, புரியாம பேசாத பழனி. முத்தழகு நம்ம வீட்டு புள்ள, என் பொண்ணாட்டம். அது எல்லாரையும் அனுசரிச்சு போறது ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஆனா அடுத்த வீட்டுல இருந்து வந்து ஒழுங்கா முறையா நடந்துக்குது இல்ல, அதாமா பெரிய விஷயம். என்னனே அந்த பிள்ளையால இந்த வீட்டு மானம் போச்சு மரியாதை போச்சுன்னு கதறி கதறி கலங்கிக்கிட்டே நின்னா இப்ப என்னவோ அதெல்லாம் உனக்கு ஒரே நாள்ல மறந்து போயிச்சாக்கும். பழனி, இப்படிலாம் நான் பேசுறதுனால அவளை நான் மன்னிச்சிட்டேன். இனி எல்லாத்தையும் மறந்துட்டா அவள்கிட்ட நான் சகஜமா பேசுவேன்லாம் சொல்ல வரல. அவளால இந்த குடும்பத்துக்கு இருந்த மானம் மரியாதைலாம் கெட்டதுதான். அவ செஞ்ச இந்த காரியத்துக்கு என்னைக்கும் அவளுக்கு மன்னிப்பே கிடையாது. அதனால அவ தப்பான பிள்ளை கிடையாது பழனி. அப்படி அவ நம்ம குடும்பத்துக்கு விரோதமா இருக்கிறவளா இருந்தா நம்ம குலதெய்வம் அவ மேல வந்து இறங்கி இருக்குமா சொல்லு? அந்த கடமாவனத்து அம்மனே வந்து இவதான் உன் குடும்பத்தோட குலவிளக்குன்னு காமிச்சு கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறமும் இன்னும் அந்த பிள்ளைய தப்பா நினைக்கிறது நல்லதுக்கு இல்ல பழனி. ஆமா, ஆடுனா என்ன ஏமாத்து வேலை செஞ்சு ஆடுனான்னு யாருக்கு தெரியும்? எல்லாம் அந்த அம்மனுக்கே வெளிச்சம். பழனி, என்ன பேசுற நீ? நீங்க சந்தேகப்படுறது அவளை மட்டும் இல்ல, நம்ம சாமியும் சேர்த்துதான். நீயும் தான் நீங்க நேர்ல இருந்து பாத்தில, உனக்கு தெரியல? வந்தது நம்ம ஆத்தான்னு தெரியல உனக்கு? தேவையில்லாம பேசிட்டு இருக்காத பழனி. இந்த பாருனே, இப்ப நான் என்ன பேசினாலும் உனக்கு தப்பா தான் தெரியும். பழனி, என்ன முதல்ல நீ வைத்தியர் வீட்டுக்கு போயிட்டு வானே, எதனாலும் வந்து பேசிக்கலாம். சரிம்மா, நீ உடனே கிளம்பிடாத, இருந்து சாப்பிட்டு போ. சரி அண்ணே, பார்த்து போயிட்டு வானே. சரி சரி.